தமிழ் மக்களுக்கு வணக்கம். மீடியாவுடைய எச்சத்தனம் அப்படின்றதுக்கு தான் இந்த முக்கியமான இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோவை பாருங்கள். தமிழக முதலமைச்சரிடம் நலம் விசாரித்தேன். அவர் விரைவில் குணமடைவார், குணமடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். உங்களுடன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபோனில் சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் என்னங்க? அதை ஃபோனில் சொல்ல, நீ தான் சொல்கிற. இல்லைப்பா, தமிழ் அப்படி தான் சொல்லி நீ தான் சொல்கிற. 100 தரம் சொல்லுவேன், நீ தான் சொல்ல. 100 தரம் சொல்லட்டுமா? நீ தான் சொன்னேன், நீ தான் சொல்கிற, நீ தான் சொல்கிற, நீ தான் சொல்கிற. பேட்டியை பார்த்தீங்களா? அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் பேட்டி எடுக்கிறாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலினை நலம் விசாரித்தார். இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஸ்டாலினை அழைத்து நலம் விசாரிக்க வைக்க வேண்டும். அதுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஸ்டாலினை கூப்பிட்டு நலம் விசாரிச்சிருக்கேன், ஸ்டாலினை கூப்பிட்டு நலம் விசாரிச்சிருக்கேன்னு ஒரு அன்பு தொல்லை, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வம்பு தொல்லைன்னு வச்சுப்போமே. இதை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேரை அழைத்து ஸ்டாலின் பக்கமே நிறுத்திடுறாங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்தாங்க, அப்புறம் பன்னீர்செல்வம் தான் கேட்கவே வேண்டாம். காலையில் ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், அடுத்த நாள் காலையில் ஒரு தரம் அப்படின்னு ரவுண்டு கட்டி அடிக்கிறார். சரியா? இப்படி தவிர்த்து வைகோ, பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டாங்கன்னு உடனே வைகோ உடனே அவருக்கு மேலே சீட்டு இவங்களுக்கு போயிட போகுதுன்னு பயந்துக்கிட்டு அவர் ஒரு துண்டை போட்டுக்கிட்டார். சரியா? இப்படி இந்த இந்த சர்க்கஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சர்க்கஸ் நடக்கும் பொழுது தான் மரியாதை நிமித்தமாக ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்படின்ற போது மரியாதை நிமித்தமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து விசாரித்திருப்பார், நலம் விசாரித்திருப்பார், அதை செய்திருக்கிறார். இதை உடனே ஸ்டாலினிடம் நீங்கள் உங்களுடன் நான் இருப்பேன் என்று நீங்கள் சொன்னீர்களாமே அப்படின்னு கேட்குறது யாருன்னா ஒரு திமுக அல்லக்கை, ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திமுக அல்லக்கை. நீங்கள் உங்களுடன் நான் எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாமே அப்படின்னு தகவல் வருது. உனக்கு எங்கேருந்து தகவல் வரும்? தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அது அந்த பக்கம் ரிசீவரில் ஸ்டாலின் இருந்திருப்பார், இந்த பக்கம் ஃபோனில் டயல் பண்ணது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். 2 பேரும் பேசியிருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும் உங்களுடன் நான் எப்பொழுதும் இருப்பேன்னு அவர் சொன்னார்ன்ட்டு? இப்படியெல்லாம் ஒரு நியூஸை வச்சு இதை வச்சு ஒரு விவாதத்தை நடத்துறது, இதுதான் இவங்களுடைய வேலை. சரியா? இந்த எச்ச வேலைக்கு சரியான பதிலடியை மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. 1000 முறை சொல்வேன், நீங்கள் தான் சொல்கிறீர்கள், நான் சொல்லவில்லைன்ட்டு. இதை விட ஒரு கேவலம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இவங்களுக்கு அசிங்கமாகவே இருக்காதா? இதைத்தான் இவர்கள் கடந்த 3-4 நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் எப்போ டிஸ்சார்ஜ் ஆனாப்லையோ அப்போதுலேருந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்பனும் பிள்ளையும் வேறு எந்த வேலையும் பார்க்கல, இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் போனாராம். என்னென்னா முகத்துவோடைய துக்கம் விசாரிப்பதற்கு சென்றாராம். பாருங்க, எனக்கே குழம்புது. ஸ்டாலின் உடனே துக்கம் விசாரிப்பதற்கு கிட்டத்தட்ட முத்து செத்து போய் 15 நாள் ஆச்சு. முத்து செத்து 2வது நாளே அந்தம்மா முத்துவோட பாடி அங்கே இருக்கும் பொழுதே, எங்கே கோல்மால்புரத்தில் இருக்கும் பொழுதே இவங்க யார், துர்கா ஸ்டாலின் வராங்க, இறங்குறாங்க மரியாதை செலுத்துவதற்கு. எப்படி இறங்குறாங்க? பட்டுப்புடவோட இறங்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 2 நாளில் முத்து செத்து 2 நாள்லாம் இவங்க புத்தக விழா அப்படின்னு அம்மா பிள்ளை எல்லாம் பேரன் எல்லாம் உட்காந்து சிரிச்சின்னு இருக்காங்க. சரியா? நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி இந்த கோல்மால்புர குடும்பம். இந்த மாதிரி இந்த முத்து செத்து போனதற்கு முதலமைச்சர் துக்கமாக இருப்பதனால் முதலமைச்சரிடம் துக்கம் விசாரிக்க இவர் போனாராம். யார்? நம்ம இந்த ஓட்டோட பன்னீர்செல்வம் அங்கே போன இந்த மாதிரி ஒவ்வொருத்தையாக கொண்டு போய் நிறுத்தி ஏதோ ஸ்டாலினுக்கு அபரிவிதமான செல்வாக்கு இருப்பது போலவும், இங்கே தமிழ்நாடே ஸ்டாலினுக்காக வேண்டுதல் நடத்துகிறது போகிறவும். நீ என்ன எம்ஜிஆரா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக தமிழ்நாடே பல வேண்டுதல்களில் ஈடுபட்டது அப்படின்னா அது ஒரு காலம். உனக்கெல்லாம் யாராவது வேண்டுவானா? முதல்ல உன் வீட்டில் வேண்டிக்கிட்டாங்களா? முதல்ல மருத்துவமனையில் உன் வீட்டில் நின்னாங்களா? 12 மணிக்கு அவன் ஓட்டின்னு வந்தான். யார்? உன் பிள்ளை ஓட்டின்னு வந்தான். அதுவும் எதுக்காக ஓட்டின்னு வந்தான் நமக்கு தெரியாது. தட்டு மாதிரி யாரோ அவங்க அம்மா ஃபோன் பண்ணி திட்டிருப்பாங்க உங்களுக்கு. அதனால் வந்தான். மற்றபடி யார் இருந்தாங்க? யார் கவலைப்பட்டாங்க? அப்படியே என்னமோ தமிழ்நாடே வேண்டிக் கொள்வது போலவும் நாங்கள் எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். என்ன அப்படின்னாக்கா, இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களால் எந்த பயனும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. குறைந்தபட்சம் உங்கள் குடும்ப நலனுக்காகவாவது, ஏன்னா அந்த குடும்ப நலன் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் உங்கள் தந்தையும் இயங்கிக் கொண்டிருந்தால் நீங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதனால் அதற்காகவாக இருந்துவிட்டு போங்கள் அப்படின்றதுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி எவன் கவலைப்பட்டான்? எதுக்காக இந்த பில்டப்? எதுக்காக இந்த அசிங்கம்? எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் புத்தி வராதா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. இதற்கு நேரடியான பதிலெலாம் வரப்போகிறதில்ல. இவங்ககிட்டேருந்து அப்படியே சால்ஜாப்பு, சமாளிப்பு இதுதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க.
மற்றபடி எதுவும் வராதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இந்த அசிங்கத்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம சகிச்சுட்டு போகிறோம் அப்படின்றது தான் கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின், இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இப்போ இவ்வளோ நாள் எங்கே யாரோடைய இருந்த அப்படின்ற கேள்வி வருது. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளோ நாள் யாரோட இருந்த? போதை மருந்து ஜாஃபர் சாதிக் கூட இருந்தியா? நம்ம மாசு சாரோடைய நண்பர் ஞானசேகரன், அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரனோட இருந்தியா? இல்லை மணல் கடத்தல் கும்பலோட இருந்தியா? இல்லை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கும்பலோட இருந்தியா? இல்லை சாதிவெறி கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கே அதோட இருந்தியா? யாரோட இருந்த? இப்போ என்ன திடீர்னு எங்களோட வந்து உறவாடுற அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்வது அப்படின்னு வீடு வீடாக போய் அப்புறம் நலமுடன் உங்கள் நலத்திற்காக ஸ்டாலின் அப்படின்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வேறு வேறு பேரில். சரியா? இதுக்கு வந்து சரியான ஆப்பை வைத்தார். யார் வைத்தார் என்றால் நம்ம முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான திரு சி.வி. சண்முகமன்னன் அவர்கள். அவர் நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி தனிநபர் பேர்லலாம், அதுவும் உயிர் வாழ்கின்ற தனிநபர் பேர்லலாம் நீங்கள் இந்த மாதிரி திட்டமெல்லாம் அறிவித்து கொண்டு போக முடியாதுங்க, இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீதிமன்றமும் தலையிலேயே கூட்டி இந்த மாதிரி பேர் வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. இதுக்கு இவனே பாஞ்சின்னு வராங்க. என்ன பாஞ்சின்னு வராங்கன்னா, அது எப்படி நீங்கள் இது மாதிரி இதை போய் தடை வாங்குவீங்க? தடை கொடுத்தது நீதிமன்றம். உன் பேரில் நடத்துறதுக்கு என்ன உன் வீட்டு பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குற? எங்கள் பணத்தை தான் சுரண்டி தின்றீங்க. கக்கூஸ்லேருந்து ஆரம்பித்து ஏன் விட்டு வைக்கிறீங்களா? அத்தனையும் சொல்கிறீங்க, அத்தனையும் திருடுறீங்க. இதில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டம், அது எங்கள் பணத்தில் கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் இதுக்கு எங்கள் பேரை ஏன் உன் பேரை ஏன் வைக்கிற? செத்து போன உங்கள் அப்பன் பேரை வைக்கிறதே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் போது உன் பேரை வச்சா நான் ஏற்றுப்பாங்களா? அப்போது இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போன காரணத்தினால இவங்க உடனே சொல்கிறாங்க, அம்மா உணவகம் என்று இருந்த பொழுது அதை யாரும் மாற்றவில்லையே, அப்படி மாற்றி தான் பாரேன். அம்மா என்பது பொது பெயர். ஜெயலலிதா உணவகம் என்று வைத்திருந்தால் நீங்கள் ஏற்றிருப்பீங்களா? சட்டம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குமா அவர் வாழ்ந்த காலத்தில்? அப்போ அம்மா என்பது பொது பெயர், அதனால் அந்த பெயரில் இருப்பதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவர் மறைந்ததற்கு பின்னால் அவர் பெயரை வைப்பது என்பது வேறு. அவர் வாழும்பொழுதே அவர் பெயரை எப்படி வைப்பீங்க அப்படின்றது கேள்வி. அப்படி வைத்த காரணத்தினால் அதற்கு மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது. உதாரணத்துக்கு ஜே ஃபிலிம் சிட்டி என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே வைக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிர்ப்புகள் வந்தது. எதிர்ப்பை கொண்டு வந்தது திமுக தான். நியாயமான எதிர்ப்புன்னு கூட அதை சொல்லலாம். ஏன்னா வாழும்பொழுது அது பேர் தேவையில்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ அந்த அம்மா உணவகம் என்ற பொதுப்பெயரை நீ வந்து ஸ்டாலின் அப்படின்றதோட எப்படி நீ இணைத்து பேச முடியும்? வேணும்னா உங்களுடன் தத்தின்னு வையே, உங்களுடன் தரித்திரம்னு வையே, உங்களுடன் திருட்டு பயல்னு வையே, உங்களுடன் டுபாக்கூர்னு வையே. நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அது என்ன உங்களுடன் ஸ்டாலின், எதுக்கு அந்த பேரை வைக்கிற? நீ உன் குடும்பத்துலேயும் பணத்தை கொடு, ஒரு 100 கோடி கொடு தான் அடிச்சுன்னு போகிறீங்களே, வாரம் நூற்றுக்கணக்கான கோடிகள் அடிக்கிறீங்களே, அதுலேருந்து நீ பணத்தை கொடு, அதுக்கப்புறம் உன் பேரை வை, நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். எங்கள் பணத்தில் வைக்கிறதுக்கு உன் தரித்திரம் பிடிச்ச பேர் எதுக்கு வைக்கணும்? நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? அதைத்தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் போய் மன்றாடு, யார் வேண்டான்னது? உன் வில்சனை வச்சு போய் அப்பீல் போ, யார் வேண்டான்னது? உச்சநீதிமன்றத்துக்கு போ, அங்கேயும் செருப்படி வாங்கு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்போ இங்கே முழுக்க விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அதிகாரிகள், இதில் முக்கியமாக உதயச்சந்திரனோட முக்கியமான வேலை மக்கள் பிரச்சனையெல்லாம் இல்லை. இவர் செயலாளர் வேறு, ஐஏஎஸ். மக்கள் பிரச்சனையெல்லாம் இல்லை இவருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய வேலை ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி நீங்கள் வந்துடுங்க, அவர் வாக்கிங் போகிறாரு, அங்கே வந்து நில்லு. யார்? பன்னீர்செல்வத்தை, மேடம் பிரேமலதா மேடம் நீங்கள் வந்துடுங்க, வந்து பார்த்துருங்க அவரை. அடுத்து ராமதாஸ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, உங்களால் நேரில் வர முடியாது, உங்களுக்கு வயது 30 அப்படின்றனால நீங்கள் வந்து நேரில் வர முடியாது, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு செயலாளர், இதுக்கு அரசு சம்பளம், நம்மளுடைய பணம். இது தாங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு நிர்வாகமோ ஒரு கருணாநிதியும் இங்கே நடக்கலை அப்படின்றது தான் உண்மை. இதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.